வசுதேவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்து இந்த கல்யாண கோலத்தோட வேடிக்கை பார்க்க செல்ல இந்த நந்தான வேடிக்கையை நான் பார்த்து விட்டு மாமரத்திலிருந்த மாங்கனியை ஆசை வைத்து அந்த மாங்கனியா இருக்க சொல்ல இருக்க முடியும் தெரிவிக்க எங்க அண்ணாராகிய கம்சனிடத்திலிருந்து மாங்கனியில் ஆசைப்பட்டு அந்த அழுத்தே என்று சொல்லி கனி அறுத்து கொடுத்த உடனே அதை இரண்டாக பிளந்து ஆளுக்கு பாதி கனியை நாங்க புதித்த உடனே எங்க அண்ணாராகிய கம்ச மகாராஜன் இடத்திலிருந்து பரிசித்து கொடுத்த சாபா அரிய சண்டாள படுபாவி இந்த மாங்கனி 12 வருடத்துக்கு ஒரு முறை அனுத்தனே தவம் செய்யக்கூடிய நேரத்திலே என் கண்களை மூடி கரங்களை நீட்டி கொண்டிருந்தேன். அந்த கனியானதை காப்பாற்றி இறங்கும் அந்த பகவானுக்கு வச்சு படைக்கக்கூடிய கனியை உன் தங்கி ஆகிய தேவை யோகனிக்கு அறுத்து கொடுத்த அல்லவா எட்டாவது ஆண் பிள்ளை பிறந்து அது கையிலால் ஒரு உயிராக போக கடவுள் என்று அந்த பரிசித்து கொடுத்த சாபத்தால் கேட்டு அடிய சண்டாள படுபாவி இந்த மாங்கனியை உன் கணவன் அறுத்திருந்த சாபம் எனக்கு வந்து நேருமா? இந்த கனியை அறுத்தால் எனக்கு சாபம் வந்து நேர்ந்ததுன்னு இருப்பு உலக்கி வைத்து என் கருவெல்லாம் மாங்கனியில் இருக்கக்கூடிய கருவெல்லாம் கலைத்து என்ன சுண்ணா பண்ண பண்ணி தனித்தனியாக தலை வசதியவர் ஒரு சிறைச்சாலையிலும் என் தனியாகிய ரோகிணி ஒரு சிறைச்சாலையிலும் அது என்ன ஒரு சிறைச்சாலை தனித்தனியா போட்டாங்களே இந்த மாங்கனிய புசித்ததான பாஞ்சாலி அம்மான்னு சொல்லி உலகம் பூரா பேர் எடுத்தவங்க. அவருக்கு பிறந்த பிள்ளை இன்னைக்கு வட்டாரம் தெரியாத இடமே கிடையாது. ஆமா, அப்ப ஆடின ஆளுங்கள்லாம் சொல் பேச்சு கேட்டு வயிற்று பசிக்காக நடந்து போய் ஊர் ஊரா ஆட்டாங்க, பஞ்சம் போயிட்டாங்க. நல்லா பூரா திமிரு பிடிக்கும். இந்த ராஜேந்திர அண்ணன் பேரே கெடுத்து போவாங்க. எவனாவது பின்னாடி பாடுறானா கும்பலா இங்க போகும், கும்பகும்பலா இங்க போகும். என்னது Bye.
பகவான் பறக்க போறாரு. பாட்டி கையை விட்டு பொறுக்கிட்டாலும் புடி எடுத்தால் சரி கஷ்டப்பட்டு புள்ள முசுக்கி வந்து கையிட்ட குத்துமா. ஆமா புள்ள பொறுத்துச்சு சரி தடுப்பு பார்த்தா தான் தெரியும். தடுப்பு பார்த்தேன் பள்ளமா இருக்குது. பள்ளமா இந்த பொம்மை போடுற ஐயா 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 மைத்துனரே, முதல் கொலையாளை பெண்மகனை பிறந்திருக்கிறது. இந்த பெண்மகனை பிடித்துக் கொள்ளுங்கள். அடே ஐயா, முதல் கொலையாளர் பெண்மகனை பிறந்திருக்கிறது. இந்த சிசுவை அறுத்தி அறிய வேண்டும். பாட்டியம்மா பாட்டி வைத்த நல்ல பார்த்து சொல்லமா. இது பள்ளமா தான் இது பள்ளமா இருக்கா? அப்ப பள்ளமா இருந்தா இதே பெண்மகன். சரி ஐயா மைத்துனரே, இது பெண்மகனாக இருக்கிறது. ஆமா, இதுவும் பெண்மகன். பாட்டி சாந்தா எப்படா சாந்தா எப்படா மைதானில என்ன பண்ணிட்டேனா வெளிப்பொருக்க மாட்டேங்கிறானா எப்படி உட்கார வச்சு செங்கல் போட்டு செங்கல்ல குந்து வச்சு நான் குந்து வச்சு காலை பிடிச்சி சொடைய பிடிச்ச மாதிரி அகத்துல விட்டா பாரு ஒரு வருஷம் 3 காலம் போட்டுருக்கு. இதுக்கு
புண்ணை வீட்டுக்கு ஓடி என்ன செய்யணும்? இந்த உலக புண்டை ஓடு ஒண்ணு கண்ணு ஓடி எடுத்து வெயில் மழை ஒரு தலையில் மழை எடுத்து 4 மிளகா வாங்கிட்டு வந்துடுறேன். எதுக்கு காஞ்ச மழை எதுக்கு இது? 3 கல் ஏற்றிட்டு வா 3 கல் எதுக்கு இதெல்லாம்? நடுக்கடா ஆமா அடுப்பு தோல் சரி போட்டுட்டேன். இந்த உலக புண்டை ஓட்ட அந்த கல் ஒளிஞ்சு போனா சரி எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே கூட்டு வாரி தும்பலா மண்ணோட குப்பையால போட்டு அந்த ஓட்டுல இந்த முளைய சூட்டு கிளம்பி போட்டு இடத்துல வச்சு குச்சால கெட்டணும்னா அப்படியே ஈரல் வேண்டி சுண்டலா வருவலா வந்துடும். தோட்ட கடைக்கு பரவாயில்ல சாதாரண போவா. 200 ரூபாய் கொடுத்துட்டு பரவாயில்ல கடிச்சிடுவா. அடித்து ஒரு ஆளு ஆமாடா 5 ரூபா போதுடா டைம் அது கிளம்பிடுடா பத்தே முக்க 10 ஆரம்பிச்சாங்க சும்மா ஆரம்பிச்சிருந்தாங்க. பாட்டியம்மா இங்கதான் இருக்கிறோம். நான் யார் என்றால் நீங்க யாரையா? நான் தான் நாராயண மகாவிஷ்ணு. மகாராஜா மகாவிஷ்ணு. ஆமா, சர்தார். அப்படி இருக்கு. அதாவது அவன் அதரம் படித்தவன், சர்தார். அக்கமும் படித்தவன். அக்கறம் இருக்கார். அவன் நாட்டுக்கு ராஜாவி இருந்தால் இந்த நாட்டில் அடித்து விடுவான். சர்தார். அதுக்காக அதாவது சர்தார். வரும்போது ஏத்துன்னு அன்புள்ள கெண்ணிகள் அனைவரும் என்னால் நித்திர பொருத்த கொடுத்திருப்பார்கள். அந்த வேளையில் என்னை தூக்கி சென்று அதாவது ஆயுதமடையில் நந்தகுமாரன் அரமனையில் யார் அசோதியம்மன் இருக்கிறது. அசோதியம்மன் வந்து இவருடைய தங்கையாகிய யார் பத்ரகாளியம்மன் இருக்கிறது. பெண் குழந்தைகள் இருக்கிறது. அப்போது செல்கின்ற போது அந்த பெண் குழந்தை பிறந்தவனே அந்த அசோதை அதிகம் நாங்கள் நித்திர பொருந்த கொண்டிருக்கோம். அந்த நேரத்தில் கூட சுமந்து என்னை தூக்கி அங்க அசோதை இருக்கிறது. அது பக்கத்திலே பொட்டு வெட்டி அங்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தை தூக்கி வந்து கம்பன் தரத்திலே கொடுத்து விடு. அல்லவா? அப்படி கொடுத்து விட்டால் அதன் பிறகு நான் அசோதனுடைய அரமனையிலே நான் வளர்ந்து அவனுடைய பிள்ளைக்களை நான் தீர்த்து அதன் பிறகு இந்த சண்டாளப்படமா விரிக்க நான் கமிக்கிறேன். சரி சென்று வருகிறேன். பிறக்கக்கூடிய நேரத்துல ஏத்துங்க கோபுரங்கள் கட்டியது. ஏத்து மாமா இது கம்ச மகாராஜனுக்கு தெரிந்து விட்டது.